தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம் இல்லை எனினும் சாந்த வடிவமான முகம், கருணை மிக்க கண்கள், அதிர்ந்தும் பேசாத அமைதியான குணம், எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் என சிறப்பு காரணிகளை தன்னகத்தை கொண்டவர். ஆஸ்கர் நாயகனும் இசை புயலுமான ஏ.ஆர். ரகுமான் அவர்களின் பாசமிகு தந்தை, இசை அமைப்பாளரும் பன்முக நடிகருமான ஜி.வி. பிரகாஷின் அன்பு தாத்தா, வி. தட்சிணாமூர்த்தி, தேவராஜன், சலீல் சௌத்ரி, ஏ.டி. உம்மர், எம்.கே. அர்ஜுனன் என எண்ணற்ற இசை அமைப்பாளர்களோடு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உதவி அமைப்பாளராக பணிபுரிந்தவர். 22க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பிரத்யேக இசை அமைத்ததுடன் 127க்கும் மேற்பட்ட மதுர கானங்களை தந்த படைப்பாளர். இன்றளவும் கேரளாவில் ஒலிக்கப்படும் பாரம்பரிய பாடல்களின் ஊற்று கண்ணாக விளங்குபவர். கே.ஜே. யேசுதாஸ் உள்ளிட்ட எண்ணற்ற இசை கலைஞர்களை அறிமுகப்படுத்தியவர். சங்கீத இசையையே தனது உயிர் மூச்சாக கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை பயணித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை உடையவரான ஆர்.கே. சேகர் அவர்கள் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எவ்வாறு வளர்ந்தார், இசைத்துறையில் கால் பதித்தது எப்படி, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, யாரை திருமணம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இளம் வயதில் எதனால் எவ்வாறு மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1933ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகோபால பாகவதர் என்பவரின் செல்ல மகனாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ராஜகோபால குலசேகரன் சேகர் எனும் இயற்பெயருடைய ஆர்.கே. சேகர் ஆவார். தந்தை ராஜகோபால் ஆனவர் மிகுந்த பக்தி நெறி உடையவர் மட்டுமின்றி ஹரி கதைகளை சிறப்புடன் விளக்கும் கதா காலட்சேபர் ஆவார். அது மட்டுமின்றி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் போன்ற திருத்தலங்களில் தேவாரம், திருவாசகம் போன்ற பதிகங்களை மேன்மையுடன் பாடுவதில் வல்லவராகவும் திகழ்ந்து வந்தார். இது மட்டுமின்றி எண்ணற்ற இறை பாடல்களை இயற்றி இசையமைத்தும் பாடி வந்த சங்கீத கலைஞரும் ஆவார். இதன் பேரில் தந்தையின் பக்தி மற்றும் இறை பாடல்களால் கவரப்பட்ட சேகர் அவர்களுள்ளும் இசை ஞானம் வெளிப்பட்டதில் ஆச்சரியம் இல்லைதான். தந்தையுடன் எண்ணற்ற திருத்தலங்களுக்கு சென்று வந்தமையாலும் அவருடைய பாடல்களால் கவரப்பட்டமையாலும் இசை ஞானத்தையும் நன்கு வளர்த்து கொள்ள ஆரம்பித்தார் சிறுவன் சேகர் அவர்கள். இசை அமைப்பதிலும் ஞானம் பெற்ற தந்தையிடமிருந்தும் தந்தை வழி மாமாவிடமிருந்தும் ஹார்மோனியம் வாசிக்க முறைப்படி கற்றுக்கொண்ட சேகர் அவர்கள் இதன் பின்னர் தந்தை ராஜகோபாலன் அறிமுகத்தால் தந்தையின் இசை நிகழ்ச்சி மட்டுமின்றி எண்ணற்ற சங்கீத இசை கலைஞர்களுக்கும் இசையமைத்தும் வந்தார். எவ்வாறு மயிலாப்பூரில் உள்ள புகழ்மிக்க இசை நிகழ்ச்சிகளில் சேகர் அவர்களின் இசை பங்களிப்பு இல்லாமல் இருக்காது. தனது இசையமைப்பு திறமையை வெகு சிறப்புடன் வளர்த்து கொண்ட சேகர் அவர்கள் அவ்வேளையில் சென்னையில் இயங்கி வந்த நாடக குழுக்களிலும் வெளிப்படுத்தி வந்தார் என்றே கூற வேண்டும். அவ்வகையில் நாடக காவலர் மறைந்த ஆர்.எஸ். மனோகர் அவர்களின் நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட வரலாற்று புராதான நாடகங்களுக்கு இசை வடிவம் தந்து வந்தார் ஆர்.கே. சேகர் அவர்கள். இவ்வாறு சங்கீத இசை நிகழ்ச்சிகளிலும் புகழ்பெற்ற நாடக மேடைகளிலும் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தி வந்த ஆர்.கே. சேகர் அவர்களின் திறமையை கண்டு வியந்த பிரபல இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி அவர்களின் விருப்பப்படி அவருடன் இணைந்து உதவி இசையமைப்பாளர் ஆனார் சேகர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து மலையாள திரை உலகின் பிரபல இசையமைப்பாளர்களான எம்.பி. ஸ்ரீனிவாசன், தேவராஜன், சலீல் சௌத்ரி, ஏ.டி. உம்மர், எம்.கே. அர்ஜுனன் என எண்ணற்ற இசையமைப்பாளர்களோடு இணைந்து உதவி இசையமைப்பாளராக தனது பங்களிப்பை தந்து வந்தார் ஆர்.கே. சேகர் அவர்கள். தமிழ் இசையமைப்பாளர்கள் ஆர். சுதர்சனத்துடன் இணைந்து பணியாற்றிய ஆர்.கே. சேகர் அவர்கள் பிரபல மனம் கவர் இசையமைப்பாளர் வி. குமார் அவர்களுடன் இணைந்து நீர்க்குமிழி என்ற திரைப்படத்திலும், தேவராஜனுடன் இணைந்து சிவாஜி கணேசனின் காவல் தெய்வம், கமல்ஹாசனின் பருவகாலம், அன்னை வேளாங்கண்ணி போன்ற திரைப்படங்களிலும் உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்தவராவார். இவ்வாறு தமிழில் குறைவான திரைப்படங்களில் ஆர்.கே. சேகர் அவர்கள் பணிபுரிந்து வந்தாலும் அவரை புகழடைய வைத்தது மலையாள திரையுலகம் என்பதை மறுப்பதற்கு இல்லை.
1964 எக்ஸல் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் குஞ்சாக்கோ இயக்கத்தில் பிரேம் நசீர், சத்யன், ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான பழசி ராஜா என்ற திரைப்படத்தின் வாயிலாக இசை அமைப்பாளராக அறிமுகமானார் ஆர்.கே. சேகர் அவர்கள். சுமார் 12க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்த ஆர்.கே. சேகர் அவர்களின் இசை படைப்பில் வயலார் ராமவர்மா பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ் பின்னணியில் ஒலித்த சோட்டா முதல் சுடலை வரை என்ற பாடல் இன்று வரை கேரளாவின் பாரம்பரிய பாடலாக ஒலித்து வருகிறது. தொட்டிலிலிருந்து கல்லறை வரை என்ற வாழ்வியல் தத்துவத்தை குறிக்கும் மேற்கண்ட பாடல் மட்டுமின்றி அம்மா பி. சுசீலா அவர்களின் வசீகர தாய்மை குரலில் ஒலித்த முத்தேவா வாவோ உள்ளிட்ட தாலாட்டு பாடல்கள் இன்றளவும் மலையாள மொழி பேசும் மக்களால் பாடப்படும் அற்புத மனம் கவர் பாடல்களாகும். இவ்வாறு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை சிறப்புடன் பயன்படுத்தி காலத்தால் அழியாத எவர் கிரீன் பாடல்களை தந்தவர் என்ற பெருமைக்குரியவர்தான் ஆர்.கே. சேகர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இதன் பின்னர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் வரிசையில் ஒருவராகி போன ஆர்.கே. சேகர் அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகளும் நாடி வர ஆரம்பித்தன. இதனைத் தொடர்ந்து ஆயிஷா, ஆனந்த ஷில்பங்கள், யோகமுள்ளவள், சுமங்கலி, ஆரடி மண்ணிண்டே ஜன்மி, கண்டவருண்டோ, டாக்ஸி கார், திருவாபரணம், தாமர தோணி என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு சுமார் 23க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்த பெருமைக்குரியவர் ஆர்.கே. சேகர் ஆவார். இது மட்டுமின்றி 1975 வெளியான பௌர்ணமி என்ற தமிழ் திரைப்படத்திற்காக இசையமைத்தார் ஆர்.கே. சேகர் அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் எஸ்பிபியின் வசீகர பின்னணியில் ஒலித்த காலம் எனக்கு பாட்டெழுதும் என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இப்பாடல் அவ்வேளையில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பாகிய பெருமைக்குரியதாகும். இவ்வாறு 100க்கும் மேற்பட்ட மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களுக்கு உதவி இசையமைப்பாளராக தோன்றி ஆர்.கே. சேகர் பணிபுரிந்து வந்தபோது அந்த இசைக்குழுக்களில் கிட்டாரிஸ்டாக இசைஞானி இளையராஜா அவர்களும் இணைந்து பணிபுரிந்து வந்துள்ளார் என அறியப்படுகிறார். அதிர்ந்து பேசாத அமைதியான குணம், எதிர்த்து பேசாத நாவடக்கம், அனைவரிடமும் அன்பு பாராட்டும் இயல்பு என சிறப்பு காரணிகளை கொண்ட ஆர்.கே. சேகர் அவர்களுக்கு ஊதியத்தை குறைவாக தந்து அதிக வேலைகளை பெற்றுக்கொண்டோர் அநேகர் எனலாம். எண்ணற்ற இசை திறமைகளையும் மனித நேயமும் கொண்ட ஆர்.கே. சேகர் அவர்கள் கஸ்தூரி என்பவரை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ திருமலை திருப்பதியில் மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக காஞ்சனா, பாலா, ரேகா என்ற 3 மகள்களும் திலீப் குமார் என்ற ஒரே ஒரு செல்ல மகனும் பிறந்தனர். பிள்ளைகள் மீது அளவு கடந்த பேரன்பை கொண்டவரான சேகர் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றே கூற வேண்டும். உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெரும் புகழ் அடைவான் என மகன் திலீப் குமாருக்கு முன்னரே ஜோதிடர் ஒருவர் ஆருடம் கூறியதை முழுமையாக நம்பி காத்திருந்த சேகர் அவர்களுக்கு மகன் பிறந்த மகிழ்ச்சியை சொல்லவா வேண்டும். நெடிய அக்கறை கொண்ட சேகர் அவர்கள் மகன் திலீப்பிற்கு ஹார்மோனியம், பியானோ உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசிக்க கற்றும் கொடுத்தார். மகன் திலீப்பானவர் தனது கலைத்துறை நண்பர்களான பைலட் எட்வின், எம்.கே. அர்ஜுனன், தன்ராஜ் மாஸ்டர் உள்ளிட்டோர் புடைசூழ மிகச்சிறிய வயதிலேயே, அதாவது 7 அல்லது 8 வயதிலேயே கிட்டார், பியானோ, ஹார்மோனியம் வாசிப்பதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி கொள்வாராம். அப்போது ஆர்.கே. சேகர் மனதில் என் மகன் மூலமாகத்தான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்குமா? இதை மற்றவர்களிடமும் வெளிப்படையாக பகிர்வாராம் ஆர்.கே. சேகர் அவர்கள். இவ்வாறு இசை உலகம் மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்வு என பயணித்து வந்த சேகர் அவர்கள் ஓய்வின்றி எப்போதும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிலேயே தனது வாழ்நாட்களின் பாதியை கழித்து வந்தார். மிக கடுமையான உழைப்பாளி ஆகையால் உணவு உண்ணக்கூட நேரத்தை ஒதுக்காமல் வேலையிலேயே அதிக அக்கறை செலுத்தி கிடைத்தவற்றை உட்கொண்டு உடலின் மீது கவனத்தை செலுத்தாமல் போனதுதான் சோகமாகும். இதனால் கடும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு உடல் நலிவுற்ற நிலையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சையும் பெற்று வந்தார். இதனிடையே, அதாவது 1976 திருவோணம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கிராஸ் பெல்ட் மணி இயக்கத்தில் ஸ்ரீவித்யா, கவியூர் பொன்னம்மா நடிப்பில் வெளியாகவிருந்த சோட்டானிக்கார அம்மா என்ற மலையாள திரைப்படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆர்.கே. சேகர் அவர்கள். இந்நிலையில் இசையமைப்பு வேலைகள் முழுமை அடையாத நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டே இசை ஆலோசனைகளை வழங்கி வந்தார் சேகர். ஒரு கட்டத்தில் அதுவும் முடியாமல் போகவே தனது நண்பரின் நிலையறிந்த இசையமைப்பாளர் எம்.கே. அர்ஜுனன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் விடுபட்ட இசைப்பணிகளை நிறைவு செய்தார். சிகிச்சையின் போது தனது வலிகளை வெளிப்படுத்தாது தன்னை பார்க்க வரும் தனது பிள்ளைகளிடம்
முக மலர்ச்சியை காண்பித்து நன்றாக படிக்க வேண்டும், வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என ஊக்குவித்து வந்தார் ஆர்.கே. சேகர் அவர்கள். இவ்வாறு வலி மிகுந்த வேதனைகளுடன் சிகிச்சை பெற்று வந்த ஆர்.கே. சேகர் அவர்கள் மரணத்துடன் தொடர்ந்து போராட முடியாதவராக 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதியன்று தனது வாழ்க்கை பயணத்திற்கும் இசை பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இதன் பின்னர் குடும்பத் தலைவன் மரணத்தால் நிலைகுலைந்து போன மனைவி கஸ்தூரி அவர்கள் 4 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் வாழ்க்கை பயணத்தில் துணிச்சலுடன் போராட ஆரம்பித்தார். இதையடுத்து தந்தை ஆர்.கே. சேகர் அவர்களின் கலை வாரிசான திலீப் குமார் அவர்கள் பத்மா சேஷாத்ரியை தொடர்ந்து எம்சிஎன் பள்ளியில் படித்து வந்த நிலையில் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை உணர்ந்து படிப்பா இசையா என யோசித்த போது இசையை தேர்வு செய்து கொண்டு பயணிக்கலானார். பின்னர் தனது நண்பர்களுடன் இணைந்து நெமிசிஸ் அவென்யூ என்ற ராக் இசைக்குழுவை நிறுவினார் திலீப் குமார் அவர்கள். மாஸ்டர் தன்ராஜ், எம்.கே. அர்ஜுனன் போன்றவர்களின் இசைக்குழுவில் பணியாற்றத் தொடங்கியவர் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஹம்சலேகா, ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட இசை அமைப்பாளர்களோடு இணைந்து இசைக்க தொடங்கி கலைத்துறையில் தன்னை நன்கு மெருகேற்றியும் கொண்டார். எண்ணற்ற விளம்பர நிறுவனங்களுக்கு பிரத்யேக இசையமைத்து வந்த திலீப் குமார் அவர்கள் தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்டு சிறுவயதில் மனதளவில் பாதிக்கப்பட்டவர் தனது தங்கையும் அவ்வாறே உடல் நலம் நலிவுற்ற நிலையில் இருப்பதைக் கண்டு மிகவும் துயருற்றவராக வருந்திய போது மன ஆறுதல் தரும் வகையில் தனக்கு தைரியமளித்த இஸ்லாத்தின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவராக இஸ்லாம் மதத்திற்கு மாறினார் திலீப் அவர்கள். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தனது பெயரை அல்லா ராக்கா ரகுமான் என, அதாவது ஏ.ஆர். ரகுமான் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இதன் பின்னர் தமிழ் திரை உலகில் மணிரத்தினத்தின் ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலம் கால் பதித்து வெற்றி வாகை சூட ஆரம்பித்த ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசை உலகில் தனக்கென்று ஒரு பிரத்யேக பாணியை வகுத்துக்கொண்டு உலக இசை வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைத்ததுடன் 2 ஆஸ்கர் விருதுகளை வென்று ஆஸ்கர் நாயகர் என அனைவராலும் போற்றப்பட்டார். இத்தருணத்தில் இங்கே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். தனது மகன் மூலமாகத்தான் வெற்றி பெறுவேன் என எண்ணியிருந்த ஆர்.கே. சேகர் அவர்களின் கனவு மகன் ஏ.ஆர். ரகுமான் மூலம் நிறைவேறியது என்பது நிதர்சனமான உண்மையாகும். இருப்பினும் உலகம் கண்ட மகனின் புகழை தந்தை ஆர்.கே. சேகர் அவர்கள் கண்குளிர காணாமல் போனதுதான் வேதனையின் உச்சமாகும். ஏ.ஆர். ரகுமானை தொடர்ந்து தாயார் கஸ்தூரியானவர் கரீமா பேகம் என அழைக்கப்பட்டார். சகோதரிகளும் ஃபாத்திமா, ஏ.ஆர். ரெஹானா மற்றும் இஸ்ராத் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு முழுவதுமாக இஸ்லாம் மதத்திற்கு மாறினர். இவர்களில் ஏ.ஆர். ரகுமான் போலவே அவரது சகோதரி ஏ.ஆர். ரெஹானா அவர்களும் மச்சி, ஆடாத ஆட்டமெல்லாம், பேசுவது கிளியா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவருடைய மகன் ஜி.வி. பிரகாஷ் அவர்களும் கலை வாரிசாக வெயில், பொல்லாதவன், குசேலன், அங்காடி தெரு, ஆடுகளம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களுக்கு இசை அமைத்ததுடன் பல்வேறு திரைப்படங்களில் கதையின் நாயகனாகவும் பவனி வருகிறார். ஏ.ஆர். ரகுமானின் மகன் ஏ.ஆர். அமீன் அவர்கள் பின்னணி பாடகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு மிக பெரும் இசை குடும்பத்திற்கு ஆதார நாயகனாகவும் பின்புலமாகவும் விளங்கிய ஆர்.கே. சேகர் அவர்களின் நினைவலைகள் கலை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்றால் அது மறுக்க முடியாத உண்மையாகும். இவரை போன்ற பன்முக திரைக்கலைஞர்களான நாடகத்துறைக்கு புத்துயிர் ஊட்டியவரும் நாடக காவலரும் பிரம்மாண்ட அரங்குகளின் படைப்பாளியும் வில்லன் குணச்சித்திர கலைஞருமான மறைந்த ஆர்.எஸ். மனோகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சிம்ம குரல் நாயகரும் மேடை நாடகங்கள் மற்றும் வானொலிகள் வாயிலாக எண்ணற்ற கலை படைப்புகளை தந்தவரும் யார் திரைப்பட பிரதான வில்லன் நாயகருமான ஹெரான் ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நீர்க்குமிழி திரைப்பட நாயகரும் பின்னணி குரல் கலைஞரும் தயாள குணம் படைத்தவரும் அக்கால முதுகலை பட்டதாரியும் பன்முக கலை வித்தகருமான வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
இவர்களைப் போன்ற திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.